தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். பஹல்காம் தாக்குதல், அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீடு, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மழைக்கால கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட வருமான வரி மசோதா நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பு. மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். துறை தொடர்பான விவகாரங்களுக்கு பதிலளிக்க கேபினட் அமைச்சர் எப்போதும் இருப்பார்கள் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சூசகம். பஹல்காம் தாக்குதல் பற்றி பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். திமுக எம்பி டி.ஆர். பாலு எச்சரிக்கை. நீலகிரி, தென்காசி, தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து தற்காலிக இடைநீக்கம். வழக்கறிஞர் கே. பாலுவையும் தற்காலிக இடைநீக்கம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு. சேலத்தில் இன்று மாலை தாவேகா கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. முத்து மறைவிற்கு முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த சீமான். அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணியா என்பது குறித்தும் விளக்கம். மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி விளையாடிய அமைச்சர். வீடியோ சமூக வலைதளங்களில் பரவல். அமைச்சர் பதவி விலக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. முதியவரை கொன்று தலையை வெட்டி எடுத்துச் சென்ற கொலையாளிகள். சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடியில் பரபரப்பு. அம்மன் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்ட தனியாருக்கு அனுமதி வழங்கியதாக புகார். திருவேற்காடு நகராட்சியை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் அருகே தாறுமாறாக ஓடிய காரில் 10 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். மற்றொரு கார் மீது மோதிவிட்டு தப்பி ஓடிய 5 பேருக்கு போலீசார் வலை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொட்டிலில் தூங்கிய குழந்தையை குரங்கு கடித்தது. தலையில் காயமடைந்த 6 மாத குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி, பேருந்து, கார் என 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு, 2 படுகாயம். நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது. நீதிமன்றங்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட விவகாரம். விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.